பண்டிகைகள் குறித்து ஒரு தெளிவு நமக்கு தேவை. என்ன தெளிவு தேவை அப்படின்னா, ஏன் இந்த பண்டிகையை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் கொடுத்தார்? வாசிங்க, லேவியராகமம் 23ஆம் அதிகாரம், லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளான அப்படிங்கிறார். நீங்க உலகத்துல பலவிதமான பண்டிகைகள் இருக்கிறது. அதாவது மனிதர்கள் கொண்டாடுகிற பண்டிகை. என்ன பண்டிகை? அது விசேஷமா கொண்டாடுகிறோம். பிறந்த நாள், திருமண நாள், இப்படி எல்லாம் பல பண்டிகைகளை நம்ம கொண்டாடுகிறோம். வீடுகளை கொண்டாடுகிறோம். அதே மாதிரி சமூகத்துல வருட பிறப்பை கொண்டாடுகிறார்கள், அறுப்பின் பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு நம்பிக்கை உள்ளவர்களும் ஒவ்வொரு விதமான பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். ஆனா இங்கே வேதம் சொல்கிறது, இது கர்த்தரின் பண்டிகை அப்படின்னு போடும். ஆண்டவருடைய பண்டிகைன்னு போடும். மனுஷனுடைய பண்டிகை அல்ல இது. இது கர்த்தருடைய பண்டிகை அப்படிங்கிறார். இந்த கர்த்தருடைய பண்டிகை எப்படி கொண்டாடணுங்கிறத அவர் சொல்றாரு. சபை கூடி வந்து அப்படிங்கிறார். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசாரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் அப்படிங்கிறார். குறித்த காலம், அந்த தேதிப்படி அதை நினைவு கொடுத்து அவர் கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு திசரி 1ஆம் தேதி எதிரே காலப்படி. அப்ப இந்த குறித்த காலத்துல அவங்க இந்த எக்கால பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இப்படி தேவன் சொல்கிறார், இந்த பண்டிகையை பழைய ஏற்பாட்டு காலத்துல அவர் வைத்திருந்தார். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல கொண்டாடப்பட்ட பண்டிகையில 7 பண்டிகைகள் விசேஷமான பண்டிகைகள் நமக்கு தெரியும். இந்த 7 பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய வாழ்வோடு தொடர்புடையது. அதில் நான் மேலோட்டமாய் உங்களுக்கு புரிவதற்காக நான் சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த 7 பண்டிகையும் எப்படி அவங்க புரிய வைக்கிறாங்கன்னா, மெனரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குத்து விளக்கை அடிப்படையாக வைத்து அவர்கள் போகிறார்கள். இந்த குத்து விளக்குல 7 அகல் இருக்கிறது. இந்த 7 அகலும் ஒவ்வொரு பண்டிகையை குறிக்கிறது. இப்போ இந்த குத்து விளக்கு எங்க வச்சிருப்பாங்க? எருசலேமிலே தேவாலயத்திலே அன்றைக்கு வைத்திருந்தார்கள். ஆசாரிப்பு கூடாரத்துல வச்சிருப்பாங்க. எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் ஆராதிக்கிறார்களோ அங்கே இதை அடையாளமாய் அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு கூட நாம தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கும் போது கையில உயர்த்தி ஆராதிக்கிறோம். இந்த கையில உயர்த்தி ஆராதிச்சோம்னா நீங்களும் நானும் இந்த குத்து விளக்கு மாதிரி தான் இருக்கிறோம். இந்த குத்து விளக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது. அது தேவாலயத்திலே உள்ள வச்சிருக்காங்க. இப்ப நம்மளும் கூட உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கபடி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம அதனால கர்த்தரை சமூகத்தில் ஆராதிக்கும் போது இப்படி கையில உயர்த்தி ஆராதிக்கிறோம். இப்படி கையை உயர்த்தி ஆராதிச்சோம்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு மூட்டுக்கு இந்த ஜாயின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஜாயிண்ட் ஒவ்வொன்றும் இந்த அகலுக்கு அடையாளமா இருக்கிறது. கரெக்டா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இங்கே 1, 2, 3, அதே மாதிரி இந்த கையில 1, 6, நடுவுல தலை 7 இருக்கிறது. இதே மாதிரி தான் இங்கே 7 பண்டிகைகள் இருக்கிறது. எதுனாலன்னா ஆலயத்துக்குள்ள கையை உயர்த்தி ஆராதிக்க சொல்லக்கூடிய ஒரு காரியம், அடிப்படை காரியமா இருக்கிறது. அதனால இது மெனோரா குத்து விளக்குன்னு சொல்றாங்க. தேவ ஆலயத்தில் இருக்கிறது. நீங்களும் நானும் உயிர் உள்ள குத்து விளக்கு, ஜீவன் உள்ள குத்து விளக்கு, கர்த்தருக்கு வெளிச்சமா இருக்கப்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது 2 பகுதியா பிரிக்கிறாங்க. ஒன்று முதல்ல உள்ள 3 பகுதி. இந்த முதல்ல உள்ள 3 பகுதியை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற 3 பண்டிகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3மே வசந்த காலத்திலே வரக்கூடிய பண்டிகைகள் சொல்லப்போனா 4 கூட சொல்லலாம். இதெல்லாம் வசந்த காலத்திலே வரக்கூடிய பண்டிகைகள். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதல் பலன் பண்டிகை. இந்த 3ம் வசந்த காலத்திலே கொண்டாடக்கூடியது. அது தொடர்ந்து பெந்தெகோஸ்தே பண்டிகை வருகிறது. இதுல இந்த பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை குறிக்கிற ஒரு பண்டிகை. நான் முதல்ல திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். எல்லா பண்டிகைகளும் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையோடு தொடர்புடையவை. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தார். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலே பண்டிகைகள் அதற்கு அடையாளமாய் ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருந்துச்சு. பஸ்கா அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவாங்க. இயேசுவானவர் நமக்காய் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா பண்டிகை என்பது புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதே போல இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்பது நம்முடைய ஆண்டவராக
இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய சரீரம் அங்கே அழுகி போவதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. தேவனுடைய சரீரம் பாதுகாக்கப்பட்டது. அது பாவம் இல்லாத சரீரமாய் அது இருந்தது என்பதுதான் இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இயேசுடைய வாழ்க்கையில பாவமே இல்லை. பழைய பாட்டின்படி புளிப்பு என்பது பாவத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. இங்க புளிப்பில்லாத அப்பம் என்பது இயேசுடைய சரீரம் குறைவற்றதாய், பாவம் இல்லாததாய், மாசற்றதாய் அது அடக்கம் பண்ணப்பட்டது என்பதை குறிக்கிறது. மூன்றாவது பண்டிகை முதல் பலனின் பண்டிகைன்னு சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து முதல் பலனாய் அவர் உயிர்த்தெழுந்தார். நமக்கெல்லாம் முன்மாதிரியாக உயிர்த்தெழுந்தார். அதுக்கு அடுத்து இருக்கிற நாலாவது பண்டிகை பெந்தெகோஸ்தே பண்டிகைன்னு சொல்கிறோம். இந்த மூணு பண்டிகையை கொண்டாடி முடிச்சதிலிருந்து தொடர்ந்து 50 நாட்களை எண்ணி 50வது நாளே வரக்கூடிய இந்த பண்டிகை தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி அந்த ராமசேசர் விட்டு புறப்பட்ட நாளில் இருந்து சீனாய் மலை வர்ற வரைக்கும் இந்த நாட்கள் 50 நாட்கள். உங்களுக்கு இது ஆதாரமாய் நீங்க வேதியில வாசித்து பாருங்க. 8ஆம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவன் என்றைக்கு ராமசேசர் விட்டு புறப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. முதலாம் மாதத்தில் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசரை விட்டு புறப்பட்டார்கள். முதல் மாசம் 15ஆம் தேதி புறப்பட்டாங்களா. இப்போ யாத்ராகமத்துக்கு வந்தீங்கன்னா யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே சீனாய் வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் பார்க்கிறோம். அப்போ அவங்களுடைய காலப்படி ஒரு மாசத்துக்கு 30 நாள். இவங்க முதல் மாசம் 15ஆம் தேதி புறப்பட்டாங்க. 3வது மாசம் முதல் தேதி வந்திருக்காங்க. அப்ப முதல் மாசம் 15 நாள், அடுத்த மாசம் 9 நாள், 45 நாள். இங்க வந்து சேர்ப்பது முதலாம் தேதி. அப்ப 46வது நாள் இங்க வந்து சேர்க்கிறார்கள். இதன் பின்பு மோசே மலை மேலே ஏறி தேவனோடு 3 நாட்கள் இருக்கிறார். அப்ப 49 நாள் முடிந்து விட்டது. 50வது நாள் அடுத்த நாளிலே பார்த்தீங்கன்னா நீங்க வாசித்து பார்க்கலாம். அங்கே சீனாய் மலையிலே தேவன் இறங்கி வந்தார். அக்கினி அங்கே காணப்பட்டது. அங்கே இடிமுழக்கமான சத்தம் கேட்டுச்சு. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசினார். அதே போலதான் புதிய பாட்டு காலத்திலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே மேலறையிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட வரைக்கும் 50 நாள் ஆயிடுச்சு. சரியா 50 நாள். அங்க 2ஆம் அதிகாரம் கூட அப்படி ஆரம்பிக்கிறது. பெந்தெகோஸ்தே நாள், பெந்தெகோஸ்தே நாள் என் நாள் வந்தபோது அப்படின்னு. அது பழைய பாட்டு முறைமைப்படி அது பெந்தெகோஸ்தே நாள். அதே போல புதிய பாட்டு முறைமைப்படியும் மரித்த இயேசு உயிர்த்தெழுந்ததிலிருந்து 50வது நாளே நடக்கிறது. இது இந்த 4வது பண்டிகை. சோ இந்த நாளையும் நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம். சரியாய் ஊரடங்கு துவங்கும் போது நம்ம பஸ்கா பண்டிகை அனுஷ்டித்தோம். ஞாபகம் நினைக்கிறேன். ஊரடங்கு மார்ச் மாசம் வரும்போது இந்த பஸ்கா பண்டிகை குறித்து நம்ம தியானிச்சோம். அதன் பின்பு இந்த உயிர்த்தெழுதல் எல்லாத்தையுமே நம்ம தியானிச்சோம். வரிசையா தியானிச்சு வந்தோம். பெந்தெகோஸ்தே பண்டிகையும் நம்ம மே மாசத்துலயே நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு அவங்க இறையுது காலம், இந்த ஃபார்ம் ஃபெஸ்டிவல் சொல்லக்கூடிய 5வது பண்டிகையை நேற்று கொண்டாட துவங்கி இருக்கிறார்கள். இந்த 5வது பண்டிகை தான் எக்கால பண்டிகை என்று வேதம் சொல்கிறது. இந்த எக்கால பண்டிகை என்பது எதை குறிக்குது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறிக்கிற ஒரு பண்டிகை. எப்படி இயேசு இந்த பூமியில வந்து 33 ஆண்டுகாலம் மனுஷனாய் வாழ்ந்து நமக்காய் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சாபங்களை போக்கும்படி அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து 50வது நாளிலே சபை உருவாவதற்கும் 50வது நாளிலே வேதம் கொடுக்கப்பட்டதற்கும் 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதற்கும் இயேசுவானவர் காரணமாக இருந்தாரோ அதே மாதிரி அந்த இயேசு கிறிஸ்து பரமேறி போன இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் திரும்பவும் எக்கால சத்தத்தோடு திரும்ப வரப்போகிறார். எக்காலம் ஊதும் ஒரு நாளிலே அன்றைக்கு இந்த வருகையை குறித்து பேசும்போது அது 2 பகுதியாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படின்னா முதல் பகுதி என்பது திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே வருவாரா? அவர் எப்ப வருவார் நமக்கு தெரியாது. திடீரென்று அவர் வருவார். பூமியில இருக்கிற நாம எல்லாரும் இமைப்பொழுதுலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் போட்டிருக்கு. கர்த்தருக்குள்ள மரிச்சவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதன் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும்
அதன் பின்பு பல சம்பவங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்பு தான் வெளியிறங்கமாய் வருகிற ஒரு வருகை இருக்கிறது. இந்த வெளியிறங்கமான வருகையில குத்தின யாவருடைய கண்களும் அவரை காணும். அங்க ஒரு மின்னல் தோன்றது போல கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் வானத்துல ஒரு பெரிய மின்னல் தோன்ற மாதிரி வெளியிறங்கமாய் இயேசுவானவர் வருவார். அப்ப எல்லாரும் அவரை பார்ப்பாங்க, அவர் வருகிறதை பார்ப்பாங்க என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி வெளியிறங்கமாய் இயேசுவானவர் வரும்போது அவருடைய பாதம் ஒலிவமலையிலே படும் என்று வாசிக்கிறோம். ஒலிவமலையில இயேசுவே ஒலிவமலையில வந்து அவர் இறங்குவார்னு போட்டிருக்கிறது. சோ இது இரண்டாவது வருகை குறித்த காரியங்கள். இன்றைக்கு இஸ்ரவேலர் தியானிக்கிறது இதைத்தான். மேசியா இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறார் என்பதை நினைவு கூறுகிற ஒரு நாள் அல்லது எச்சரிக்கிற ஒரு நாள் தான் இந்த நாளுடைய பண்டிகை. எப்படி இயேசு நமக்காய் மரித்தார் என்று அவர் நன்றி செலுத்துகிறோமோ, நம்முடைய பாவங்களை அவர் மீட்டு போட்டார் நன்றி செலுத்துகிறோமோ, பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்தார், நம்மை பலப்படுத்தினார், சத்தியத்தை கொடுத்தார் என்றெல்லாம் ஆண்டு நன்றி செலுத்துகிறோமோ, சபையை நம்ம கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோமோ, அதே போல இயேசுவானவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நினைவுபடுத்தின ஒரு நாள் தான் இந்த எக்கால பண்டிகை நாள். அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு தெளிவு வேணும். இந்த தேசம் எவ்வளவு எங்கிட்டுக்குள்ளே போய்கொண்டிருந்தாலும் கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரும்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டாகும். இன்னைக்கு நடக்கிற காரியங்களாம் பார்த்தோம்னா மரண இருள் பள்ளத்தாக்குதான் நீங்கள் நான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறோம். எந்த நேரத்தில் எது நடக்கணும் தெரியாது, எந்த நேரம் எது நடக்கும் தெரியல. எங்க பார்த்தாலும் மரண ஓலங்கள், மரண செய்திகள், பயம் எல்லா இடத்துலயும் ஆட்கொண்டு இருக்கிறது. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடாத தேவன். இந்த பூமியிலே நீங்களும் நானும் கண்ணை மூடுனா கூட தேவ பிரசன்னத்திலே தேவ சமூகத்திலே அந்த நோய் நொடி இல்லாத, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத மகிமையான தேசத்துக்கு போவோங்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. என்ன நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது பாதுகாப்பான ஒரு காலகட்டம். தொண்ணூத்தோரா சங்கீதத்தை வாசிக்கிறோம். ரொம்ப தெளிவாய் தொண்ணூத்தோரா சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார். ரொம்ப தெளிவாய் அவர் சொல்றாரு, இந்த பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் இந்த பக்கம் 16 பேர் விழுந்தாலும் அது என்ன அணுகாது. அவர் அழகா சொல்ற, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவன், ஆண்டவருடைய நிழலில் ஆண்டவருக்குள்ள யார் இருக்காங்களோ அவருக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கும் நீங்க இந்த போட்டுக்கிற மாஸ்கோ அது மருந்தோ சத்து மாத்திரைகளோ இது உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பை கொடுக்குதோ இல்லையோ, உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அரசியல்வாதிகள், அறையை விட்டு வெளியவே வராதவங்க, பன்மடங்கு பாதுகாப்புகள் உள்ளவங்க, அவங்களுக்கே இன்னைக்கு கொரோனா வந்துருச்சுங்கிறாங்கல்ல, பலவிதமான பிரச்சனைகளை சிக்கிக்கொள்றாங்க. ஆனா நீங்களும் நானும் போகாத இடமே இல்லை, அப்படின்னா சுத்திக்கிட்டே தான் இருக்கோம். கர்த்தர் ஒவ்வொருவரையுமே பாதுகாத்திருக்கிறார். இன்னொரு தேவன் பாதுகாக்கிற ஆண்டவர். அப்படி கர்த்தர் பாதுகாக்கிறாருன்னு இருந்தாங்க நம்ம இஷ்டப்படி இருக்கலாங்கிற அர்த்தம் இல்லை. நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். சரி, அப்போ இந்த காலகட்டத்துல ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் சீக்கிரம் வரப்போறார். கர்த்தர் சீக்கிரம் வரப்போறாருங்கிற செய்தி அவர் அறிந்த பிள்ளைகளுக்கு அது சந்தோஷமான ஒரு செய்தி. ஆனா கர்த்தரை அறியாதவர்களுக்கு அது வேதனையின் செய்தி. ஏன்னா ஆண்டவர் வருகிறார், வெளிப்படத்துல வாசிக்கிறோம், அவர் வருகிறார். அவனவனுக்கு அவர் அளிக்கிற கிரியையும் பலனும் அவரோடு கூட வருகிறார். அவருடைய கிரியைகளுக்கு தங்க இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமாய் வந்து, நீங்கள் நானும் வேத வசனத்தின்படி ஜீவித்து, வேத வசனத்தின்படி நீதியாய் நியாயமாய் ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்போம் சொன்னா நமக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கர்த்தர் வர்றாருன்னு சொல்றாரு. தேவன் வரும்போது சந்தோஷமாய் புறப்பட்டுப்போம். ஆனா கர்த்தரை அறியாதவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவினாலே கழுவப்படாதவர்களுக்கு, மனம் திரும்பாதவர்களுக்கு இது ஒரு அழுகுறையின் செய்தி, இது ஒரு வேதனையினுடைய செய்தி. ஆகவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சரி,
இந்த குற்ற நிவாரண பண்டிகை என்பது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்புகிறது. எல்லாரும் மாசா இதுவரைக்கும் மேசியா வருவார்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுதான் அந்த மேசியான்னு அவங்களுக்கு தெரியல. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மேசியா வந்து கல்வாரியில மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. திரும்ப அவர் வரப்போறாரு. ஆனா இவங்க இயேசு வரப்போறாருன்னு தெரியாம மேசியா வருவார்னு காத்துட்டு இருக்காங்க. இந்த 7 பண்டிகையும் கொண்டாடுறாங்க. பஸ்காவை கொண்டாடுறாங்க, புளிப்பிடாத பண்டிகை கொண்டாடுறாங்க, முதல் பண்டிகை கொண்டாடுறாங்க, பெந்தெகோஸ்தே பண்டிகை கொண்டாடுறாங்க. அதுக்கு எல்லாமே இயேசு கிறிஸ்துவோடு தொடர்புடையது என்பதையும் இயேசுதான் இதுக்கு மூல காரணங்கிறதையும் அறியாமல் கொண்டாடுகிறார்கள். நம்மளும் கூட அப்படித்தானே அநேக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நீங்கள் கொண்டாடுறோம், பல பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். ஆனா வாழ்க்கையில இயேசு இடம் கொடுத்துருக்கோமா? ஆனா இயேசுடைய உபதேசங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோமா? ஆண்டவர் சொன்னபடி வாழ்க்கையை அமைச்சிருக்கோமான்னு பார்த்தோம்னா அனைவரோட வாழ்க்கை ஒரு கேள்விக்குறிதான். சரியா? அப்ப இங்கே இந்த குற்ற நிவாரண பண்டிகை என்பது யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்குள்ள மனம் திரும்பி குற்ற நிவாரண பலியாக தங்க செலுத்தி ஆண்டவர் பக்கம் சேர்வதை குறிக்கிறதா இந்த குற்ற நிவாரண பண்டிகை. சரி, இதெல்லாம் பின்புலம் உங்களுக்கு புரியுதுக்கா சொல்லியிருக்கேன். 7வது பண்டிகை இருக்கிறது. இந்த 7வது பண்டிகை கூடார பண்டிகைன்னு சொல்கிறோம். இந்த கூடார பண்டிகை அந்த நாட்களிலே வனாந்தரத்திலே இஸ்ரவேலர் கொண்டாடினார்கள். கூடாரம் போட்டு தங்கியிருந்த நினைவுறுத்த கொண்டாடுறாங்க. ஆனா அது இயேசு கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிற ஒரு பண்டிகை. இயேசு திரும்ப வரப்போகிறார். இந்த பூமியிலே ஜனங்கள் எல்லாரும் அவரோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்ய போகிறோம். அறிந்தவர்கள் அவரோடு இருப்பாங்க. 1000 வருஷ அரசாட்சி என்பது இயேசு கிறிஸ்துடைய தலைமையிலே இயேசுவானவர் எருசலேமிலே வீற்றிருந்து இதை நடத்துவார் என்று நம்ம பைபிளை வாசிக்கிறோம். இது 7வது பண்டிகை. இயேசு வந்ததுக்கு பின்னால் நடக்கப்பட்ட காரியம். இப்போ நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, இந்த எக்கால பண்டிகைக்கும் இந்த குற்ற நிவாரண பண்டிகைக்கு இடையில இஸ்ரவேலர் என்ன செய்யறாங்க, அதான் நீ பார்க்க போறது. இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த நாட்களிலே அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இஸ்ரவேலர்கள் ஜெபிக்கிறாங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க அப்படின்னா, தாங்கள் மனம் திரும்புவதற்காக, ஒப்புரவாகுவதற்காக, திரும்பவும் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்காக அவர்கள் நாட்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். 3 காரியம் நடக்கிறது. இதோட அடிப்படை என்னன்னா ஒப்புரவாகுதல். ஒப்புரவாகுதல் என்னது பார்க்கலாம். எடுத்தவங்க நீங்க வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18, 18-19 வசனங்கள். 2 கொரிந்தியர் அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அவர் பிதாவை சொல்றார். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்கு விரோதமாக இருந்த, அவருக்கு எதிரிகளாக இருந்த உங்களையும் என்னையும் அவரோடு ஒப்புரவாக்கி கொண்டாங்க. அப்புறம் ஒப்புரவாக்குறதுனா என்னது? பிரிந்திருக்கிற 2 பேரு ஒன்றாய் சேர்கிற ஒன்று. பிரிந்திருக்கிற 2 பேரு தங்களை சரிப்படுத்திக் கொண்டு ஒன்றாய் சேர்கிற ஒன்று. நீங்க நம்ம ஊர்ல கூட நமக்கு தெரியும்ல, 2 பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கும். யாராவது வந்து மீடியேட் பண்ணுவாங்க, குறைகளை சுட்டி காட்டுவாங்க. அதை ஏற்றுக்கொண்டவனால் 2 பேரும் ஒன்று சேர முடியும். ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கிற, விரோதிகளா இருந்த, பிரிந்திருக்கிற 2 பேர் ஒன்றாய் சேர்ந்த ஒன்றுதான் ஒப்புரவாகுதல். இது ரொம்ப அழகா சொல்றாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அப்ப இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாத்தையும் நம்முடைய சிலுவை இரத்தத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இங்கே பவுலடியார் சொல்றார், எங்களுக்கு ஆண்டவர் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இது என்ன ஊழியம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஒப்புரவாக்குதல் என்னது? ஆண்டவருக்கு விரோதமான ஜனங்களை ஆண்டவர் அண்டை கொண்டு வருகிற ஒன்று. ஆண்டவருக்கு விரோதமாக இருந்தவர்களை ஆண்டவர் அண்டை
பாவத்தினாலும் சாபத்தினாலும் அன்றைக்கு பூர்வ காலத்திலிருந்து வருகிற ஆதாமியமான ரத்தத்தினாலே பூமியில பிறந்த எல்லாரும் பாவிகளா இருந்து கிறிஸ்துவுக்கு உரமாய் இருக்கிற இந்த நாட்களிலே மீண்டும் கிறிஸ்துவோடு கூட இணைகிற ஒரு நாள் தான் இந்த ஒப்புரவாகுதலின் நாள். அப்ப இந்த ஊழியத்தை கொடுத்தாருக்கிறார். என்ன தெளிவா சொன்னார் என்னவென்று, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி. எப்படி ஒப்புரவாக்குறா? ஜனங்களுடைய பாவங்களை எண்ணி பார்த்தா நீங்க எல்லாரும் அழிக்கத்தான் செய்யும். எல்லாரும் பண்ணலாம், அழிக்கப்பட வேண்டியவர்கள், தண்டனைக்குள்ளானவங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே உங்களை என்னையும் அவர் மீட்டெடுத்து அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான் இப்ப உங்களை என்னையும் மீட்டெடுத்து அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறது. நமக்கு தகுதி இல்லை, நாம பாத்திரவான்கள் அல்ல. ஆனா இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்கள் நானுக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் நானும் அவரோடு கூட இணையபடி சேரும்படி ஒப்புரவாகும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து சொன்னார் பாருங்க, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். முதல் வசனத்தை சொல்றாரு, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருங்கிறாரு. இங்க சொல்றாரு, ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை எங்களுக்கு கொடுத்தாருங்கிறார். அப்ப ஆண்டவர் அவர் அறிந்திருக்கிற பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நீங்க ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதலின் ஊழியம் என்ன, ஒப்புரவாகுதலின் உபதேசம் என்ன, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் நானும் கழுவப்பட்டு, நம்முடைய சுயத்தினாலே அல்ல, சுய திறமையினாலே அல்ல, சுய அறிவினாலே அல்ல, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நீங்கள் நானும் கழுவப்படுகிறதுனாலே தேவனோடு கிட்டி சேர முடியும். நான் உங்களை என்னை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நீங்களும் நானும் உயர்ந்திருக்கணும், வாழணும், இந்த பூமியில சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கணும், எல்லா கண்ணிற்கும் கவலைக்கு நீங்களா இருக்கணும். இந்த பூமியை விட்டு போகும்போது தேவ சமூகத்திலே அவரோடு கூட போய் பல நித்தியத்தை தேவனோடு செலவிட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆனா நம்முடைய பாவங்களும் சாபங்களும் முரண்டாட்டங்களும் தேவனின் குரலமாய் ஒரு பெரிய நமக்கு ஆண்டுகளுக்குள்ள சொவரம் உண்டாக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கும் தேவனுடைய நன்மையான வழியில் வாழ்வதற்கும் தடைகளாய் அமைந்துவிட்டது. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தினாலே இந்த ஒப்புரவாகுதல் உபதேசத்தை சொல்லுகிறார். என்னது, நீங்களும் நானும் சுயமாய் திருந்த முடியாது, நீங்களும் நானும் சுயமாய் வாழ்ந்திருக்க முடியாது, நீங்களும் நானும் சுய ஞானத்தினாலே, சுய அறிவினாலே, சுய நீதினாலே எதையும் சம்பாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் சிந்தின ரத்தத்தினாலே நீங்களும் நானும் அவரோடு ஒன்று சேர முடியும். அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு தேவனோடு ஒப்புரவாகும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களிலே இதை நினைவுறுகிறார்கள், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பது அவர் அடிப்படையாக இருக்கிறது. அப்ப தேவனோடு ஒப்புரவாவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அது நம்ம விட்டு நீங்களும் என்று பழைய ஏற்பாட்டின் அடிப்படையிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் தேவனோடு ஒன்று சேர்க்கும் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் தங்களுடைய சுய காரியத்தினாலே எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று பழைய ஏற்பாடு உபதேசத்தின் முறையிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனா ஒருபடி மேல போய் வேதம் நமக்கு சொல்கிறது, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீங்கள் நானும் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இங்க 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரம், இந்த வாசத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16ல இருந்து 21 வரைக்கும் வீட்டுல போய் வாசித்தாங்க. 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வீட்டுல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வசனத்துக்குள்ள 5 இடங்கள்லயாவது ஒரு 5 வசனத்திலேயாவது பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை, இந்த ஒப்புரவாகுதல் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே திரும்ப வருது. அப்ப ஒப்புரவாகுதல் என்பது எவ்வளவு முக்கியம்னு யோசிப்பார். ஒப்புரவாக வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு விசுவாசியினுடைய அடிப்படையான ஒரு குணமாக இருக்க வேண்டும். இருதயத்திலே அது அடிப்படையாய் பயன்படுகிறோம். இது நம்ம ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு
வியூகம் மாத்திரமல்ல, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும். ஒப்புரவாகுதல் என்பது, ஒரு தப்பு பண்ணிட்டோமா உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாருக்கு விரோதமாய் தவறு செய்திருக்கோமோ அவங்ககிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும். ஒப்புரவாகுதல் என்பது மனுஷனோடும் தேவனோடும் ஒப்புரவாகுதல். மனுஷனுக்கு விரோதமாய் ஒரு காரியம் செஞ்சுட்டு வெறுமனே ஆண்டவர்கிட்ட மட்டும் மன்னிக்க கேட்கறது பிரயோஜனம் இல்லை. தேவன் மன்னிப்பார். ஆனா எந்த மனுஷனுக்கு விரோதமாய் நம்ம தவறு செய்திருக்கோமோ அந்த மனிதனோடு நீங்களாலும் ஒப்புரவாக வேண்டியிருக்கிறோம். இந்த ஒப்புரவாகுதல் என்பது இன்னும் ஆழமான அர்த்தமுடைய ஒரு வார்த்தை. தேவனோடும் மனுஷனோடும் ஒப்புரவாகணும் அப்படின்னா, மனுஷனும் தேவனோட ஒப்புரவாகுதல் லேசு. ஆண்டவரே ஒரு 2 நாள் கழியுங்க, கழுவுங்க, பாவத்தை பண்ணீங்க, உங்க பிள்ளைய ஏற்றுக்கொள்ளுங்க, நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விடுவோம். ஆனா மனுஷனிடத்துல யோசித்து பாருங்க, இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தியானம் பண்ணா உங்களுக்கு புரியும். இந்த ஒப்புரவாகுதலிலே 2 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. முதல் காரியம் மனம் திரும்புதல், 2வது காரியம் சீர்படுத்துதல். மனம் திரும்புதலும் சீர்படுத்துதலும் இல்லாம ஒப்புரவாகுதல் இல்லை. ஒப்புரவாகுதல் அப்படின்னு வரும்போது முதல்ல மனம் திரும்புதல் முக்கியம். மனம் திரும்புதல் என்னது? வேதத்தின் அடிப்படையிலே கூட நம்ம பார்க்கலாம். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது குறித்து வேதத்திலே வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். ஒரு காலத்தில் நீங்கள் நான் அறியாமையில இருந்தோம், இயேசு யாருன்னு தெரியாம இருந்தோம், பாவ மன்னிப்பு பெறுவது எப்படின்னு தெரியாம இருந்தோம், சுயத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் காணாதவர் போல இருந்தார். எதுக்காக காணாதவர் போல இருந்தார்? இவருக்கு எதுவுமே தெரியாது, சத்தியம் தெரியல, யாருமே உங்களுக்கு சொல்லல, எப்படியாவது உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம், அவங்க சரிப்படுவதற்காக ஒரு வாய்ப்பு கொடுப்போம் என்று தேவன் நீங்கள் நான் திருந்துவதற்காக காத்திருந்தார். ஆனா இன்றைக்கு தடவையாயிரம் கண்டுகொள்ளத்தக்கதாய் அவர் சமீபமாக இருக்கிறார். ஆண்டவரை கண்டுகொள்ளும்படி, அறிந்து கொள்ளும்படி, ரட்சிப்பை புரிந்து கொள்ளும்படி தேவன் சமீபமாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு எனக்கு போகிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் என்ன? ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப தெளிவா அவர் பேசுறாரு பாருங்க. கடந்த காலத்துல இருந்து நம்ம செய்த தவறுகளை உணர்ந்து திரும்புவதற்கு பேர் தான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்னது? அவருக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட். அது நாம ஒரு நம்பிக்கையில் இருந்திருப்போம், ஒரு விசுவாசத்தில் இருந்திருப்போம், ஒரு விதமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். அது தவறு என்பதை, எதெல்லாம் தவறோ தவறு என்று உணர்ந்து அதிலிருந்து திரும்பி வருவதுதான் மனம் திரும்புதல். ஒப்புரம் ஆக வேண்டுமானால் முதல் படி மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் இல்லாம ஒப்புரவாகுதல் இல்லை. நீங்க இன்னும் வேதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம், இந்த இதை குறித்து இன்னொரு தேவதாசன் சொல்றாரு. மனம் திரும்புதல் என்னங்க சொல்றாரு? நான் வாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை விட்டு நம்முடைய சிந்தையில் இருந்து அதை எடுத்து போட்டு இருதயத்திலே இனி ஒருபோதும் திரும்ப செய்ய மாட்டேன் என தீர்மானித்து திரும்பி வருவதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்னதான்? செய்து கொண்டிருந்த பாவங்களை விட்டு சிந்தனையில் இருந்து அந்த பாவங்களை எடுத்து விட்டு முதல்ல செய்யற பாவத்திலிருந்து வெளியே வரணும். இரண்டாவது அந்த பாவத்தை குறித்து சிந்தனையை நம்ம எடுத்து போடணும். மூணாவது இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணணுமா, என்னன்னா இனிமேல் திரும்ப செய்ய மாட்டேன். அப்ப 3 காரியம் அடங்கி இருக்கிறது இந்த மனம் திரும்புதல். இப்படி திரும்பி வர்றவங்க தான் இந்த ஒப்புரவாகுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன சொல்றோம்? திருந்தாதவர்களை நம்ம பங்கு வருவோம், கூட இருக்கிறாரோட பேச மாட்டோம். போகிறோம் அப்படிமோ மனசுக்குள்ள சொல்லுவோம், இவங்க எதுக்கு வந்துட்டாங்களே,
தோத்திரம் போட வேண்டியிருக்கு, என்ன செய்யுது அப்படின்னு. இன்னும் தவறுகளே அடுத்தவங்க தவறு என்று சுற்றி காட்டும் போது அது கீழ்ப்படிந்து நம்ம வாழ்க்கையை திருத்திக் கொள்வது இல்லை, நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப மனம் திரும்பாம ஒப்புரவாக முடியாது. அது மனுஷரோட இருந்தாலும் சரிதான், தேவனோட இருந்தாலும் சரிதான். தேவனிடத்துல ஒப்புரவாக வேண்டுமானால் நாம செய்த தவறை உணர வேண்டும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லணும். நான் இதை செய்ய மாட்டேன் என்று அறிக்கையிட வேண்டும், தீர்மானிக்கணும். தேவனோடு ஒப்புரவாக முடியும். அதே போல மனுஷனோட ஒப்புரவாக வரணும்னா நாம அவங்களோட பேசி நம்முடைய தவறுகளை அறிக்கையிட்டு 2 பேரும் ஒன்று சேரணும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார், எக்கால படி நினைவுகள் இருக்கோம். கர்த்தர் எவ்வளவு சீக்கிரம் வரப்போறாருன்னு தெரியல. இன்னைக்கு நிலவரம் எனக்கு தெரியாது. இஸ்ரவேல் தேசம் உங்களுக்கு தெரியும், கிபி 70 அது ரோம சக்கரவர்த்தியாலே அது பிடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதுக்கு பின்னால எருசலேம் தேவாலயத்து ஆராதனை தடைப்பட்டு போனது. நம்ம எப்படி 5-6 மாசம் தடைப்பட்டு போனோமோ இது போல எருசலேம் தேவாலயத்து ஆராதனை தடைப்பட்டு போச்சு. அதன் பின்பு சீயோனிலே எக்காலம் ஊதப்படவில்லை. இந்த எக்கால பண்டிகையப்ப கீழே தான் எக்காலம் ஊதுவாங்க. தேவனுடைய ஆலயம் இருந்த சீயோன் மலையிலே எக்கால யாரும் ஊதுறது இல்லை. அந்த மலையில இன்றைக்கு மசூதி இருக்கிறது, இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க கையில வச்சிருக்காங்க. ஆனா போன வாரம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சனகரிப் சங்கம் இருக்கு இல்லையா, பைபிள் காலத்துல இருந்து இருக்கு சனகரிப் சங்கம், அவர்கள் போய் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலுடைய பிரதமர் நத்தலியாவுக்கு ஒரு மனு கொடுத்திருக்காங்க. என்னன்னா, நாங்க சீயோன் மலையில எக்கால ஊத போகிறோம். பைபிள் போட்டிருக்கல, சீயோன்ல எக்கால ஊதுங்கள், பண்டிகை நாளை அனுசரிங்கள், ஜனங்களை கூட்டுங்கள் அப்படின்னு போட்டிருக்கல. அந்த வசனத்தினுடைய நிறைவேறுகிறது. அவங்க கேட்டாங்க, நேற்றைக்கு எக்கால ஊதணும்னு அனுமதி கொடுத்தாங்களா கொடுத்தியா நமக்கு செய்தி தெரியல, எக்கால ஊதுனாங்களா ஊதலையா நமக்கு தெரியாது. ஆனால் அதை துவக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அப்ப இது எல்லாமே பைபிளுடைய தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலாய் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவானவர் சீக்கிரம் வரப்போறார் என்பதற்கான அடையாளங்களாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மனம் திரும்பலன்னா, நீங்களும் நானும் நம்முடைய பாவங்களை உணரலன்னா, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அதனால கழுவப்படலன்னா, நீங்களும் நானும் தேவனோட ஒப்புரவாகலன்னா கர்த்தர் வரும்போது கைவிடப்பட்டு போவோம். இது எவ்வளவு சீக்கிரத்துல ஆண்டு வருவாங்கன்னு தெரியாது. இந்த கொரோனா நிறைய பாடங்களை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒருவேளை பல இழப்புகள் வந்திருந்தாலும், பல கஷ்டங்கள் வந்திருந்தாலும், கர்த்தருடைய வருகை குறித்தும் அவர்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு குறித்தும் அநேக ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறது. வர செய்தியில பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மரண ஓலம், எங்க பார்த்தாலும் மரணங்கள். நேற்று மாதத்துல போன வாரத்துல என்னுடைய நண்பருடைய அம்மா இறந்து போனாங்க. நாங்கள் எல்லாரும் துக்கம் விசாரிச்சுட்டு இருந்தோம். நேற்று பார்த்தா அவனே இறந்து போயிட்டான். எல்லாரும் ஒரு ஷா. போன வாரத்துல இன்னொருத்தர் இறந்து போனாரு. அரசு எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் அநேகர் இறந்து கொண்டே இருக்காங்க, வயசானவங்களே இறக்குறாங்க. நேற்று ஒரு பிஷப் இறந்து போனார். போக்கிராஜ் சிஎஸ் பிஷப் பண்ணியா இறந்துருந்தார். பெரியவங்க சின்னவங்க வயது வித்தியாசம் இல்லாம என்ன காரணமே தெரியாம மரணம் வந்திருக்கிறது. சாது சிறப்பாக ஒரு பாட்டு பாடுவார் முன்னாடி, மரண நதி வேகமாய் நடுவில் ஓடுது அப்படின்னு எல்லாரையும் மாறிட்டு போகுது பாடுவார். சோக்கு நட சொகுசு நட எல்லாம் போச்சுது அப்படின்னு பாட்டு வரும். அப்போ நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பாட்டை கேட்டுக்கிறேன். அப்போ மரணத்தை பற்றி சொன்னார். மரணம் யாரு போனாலும் எப்போனாலும் வரணும்னு. ஆனால் இந்த கொரோனா காலத்துல ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், இந்த உலகத்துடைய முடிவு சீக்கிரம் இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகுதா. கையில போட்டுக்கல கொள்ளை நோய்கள் எங்க இருக்கணும். அப்ப கொள்ளை நோய் நம்ம நினைச்சோம் சும்மா இந்த டைபாய்டையும் கடைசியா எய்ட்ஸ் இதெல்லாம் பெரிய கொள்ளைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இது தொட்டாலே பரவுதுங்கிறான. அப்ப எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அப்ப இது எல்லாம் கர்த்தருடைய வருகைக்காக அடையாளம். அப்ப நீங்களும் நானும் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறோம். அப்படி மனம் திரும்பி நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டவையானால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்களாக போய் சேர்க்கலாம். இல்லைன்னா கொரோனாவை சேர்ந்து நம்மளும் பூமியிலேயே மண்ணோடு மண்ணா போகிற நித்தியத்திலே பெரிய ஆபத்து உங்களுக்கு எனக்கு காத்திருக்கிறது.
அப்ப நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம முதல்ல ஒப்புரவாக வேண்டுமானால் மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்பணும்னா நம்ம செய்து கொண்டிருக்கிற பாவங்களை விட்டு இருதயத்தில் இருந்து அதை தூக்கி போட்டு, மனதில் இருந்து அதை தூக்கி போட்டு, எண்ணங்களை இருந்து அதை தூக்கி போட்டு, இருதயத்தில் இது திரும்ப அதை செய்ய மாட்டேன் என்று தீர்மானித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அது உண்மையான மனம் திரும்புதலாக இருக்கும். ஆனா பிசாசு என்ன செய்வான்? அதை அப்படி செய்வதற்கு அனுமதிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு துணைக்கு ஆளு வேணும், இல்ல அவனுடைய கூட்டத்திலே ஒரு கூட்டம் இருக்கணும்னு நினைக்கிறான். அதனாலே தந்திரமாய் மாயையாய் தவறான வழிகளை அநேகம் காட்டி இந்த மனதுக்கு அவன் அனுமதிக்கிறது இல்லை. நீங்க நாங்க எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நேரங்களிலே நம்ம செய்யறது தவறு என்று கூட தெரியாது. சமீபத்துல ஒரு தவறு நடந்தாக இருந்தோம். அந்த தவறு செய்தவர்களை கூப்பிட்டு புத்தி பண்ணி சொல்றோம். ஆனா அவங்க அந்த குறிப்பிட்ட ஆள் ரிமைண்ட் பண்றாங்க, இதெல்லாம் தப்பா. என்னோட கேள்வி, இதெல்லாம் தப்பா? தப்புங்கிறத சொல்றோம், அது உங்க ஊருக்கு தப்பு, இங்கே தப்பு. அப்ப தவறுகளோட எப்படி இருக்குது? ஊருக்கு வித்தியாசப்படுது, சபைக்கு வித்தியாசப்படுகிறது. எதை நம்ம பாவம்னு சொல்றோமோ அதை அவங்க பிளவினோங்கிறாங்க. எதை நம்ம பாவம்னு சொல்றோமோ அது பாவம் இல்லைங்கிறாங்க கொஞ்சம் பேரு. எதை நாம வேதம் பாவம்னு சொல்லுதோ அதை இன்னைக்கு நடைமுறையில் அதெல்லாம் அப்படி இல்லைங்கிறாங்க. இது கூட யாருக்கு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. இப்படிதான் உடுக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல நீங்க இப்படி சொல்றீங்களா அது எப்படி அப்படின்னு கேட்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வேதம் எல்லா காலத்துக்கும் ஒரே உபதேசத்தான் சொல்கிறது. வேதம் எல்லா காலகட்டத்திலையும் ஒரே போதனை தான் சொல்லுது. தவறுனா தவறுதான். அப்ப நீங்களும் நானும் நம்ம சரிப்படுத்திக் கொள்ளவும், நம்மளை இன்னும் கர்த்தரை அவரோடு ஒப்புரமாக வாழணும் அப்படின்னா முதல்ல மனம் திரும்புதல் நமக்கு தேவை. மனம் திரும்புதல் இல்லாம பாவ மன்னிப்பை பெற முடியாது. இங்க இந்த மனம் திரும்புதல்ல முதல்ல சொன்ன போல மனுஷனோடும் ஒப்புரவாகணும், தேவனோடு ஒப்புரவாகணும். ரெண்டு பேரும் ஒப்புரவாகிறதுக்கு நமக்கு மனம் திரும்புதல் அவசியம். இந்த மனம் திரும்புதல் குறித்து ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், இதுல 5 விதமான ப்ராசஸ் இருக்கிறார். 5 அடிப்படையான காரியங்கள் இருக்கிறது. ஒரு மனுஷன் மனம் திரும்பணும் அப்படின்னா முதல் காரியம் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல நம்முடைய பாவத்தை பாவம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவன் யார்? நீங்க யாராவது ஏற்றுக்கொள்றாங்களா? நீங்க பண்ண தப்பு அப்படின்னு சொன்னா அப்படியா அப்படிங்கிறது ஒரு சிலர் அப்படியா கேட்கிறாங்க. ஆனா அநேகர்கள் அவன் தப்பு கிடையாது, நான் பேசுறது சரி, நான் செஞ்சது சரி, இப்படிதான் சொல்றேன். வேதத்தின் வெளிச்சத்திலே ஆவியானவர் நடந்ததன்படி நீங்கள் நாம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, செய்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது, மற்றவங்களுடைய மனசை பாதிக்கிறது, மற்றவங்களை கெடுக்கிறோம், மற்றவங்களுக்கு இழப்பை உண்டாக்குறோம், மற்றவங்களுக்கு பாதிப்பா இருக்கிறோம், அதை உணர்றது இல்லை. தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, தேவ வசனத்துக்கு விரோதமா இருக்கிறது, அதை நம்ம உணர்றது இல்லை. அப்படி சுட்டி காட்டினாலுமே அதை அங்கே இருக்கிறது இல்லை. தாவீது தவறு செய்தார். நாத்தான் வந்து சுட்டி காட்டின உடனே என்ன பண்றாரு? மனம் திரும்புகிறார். நீங்க இயேசு கிறிஸ்து வாழ்க்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா பேதுருவும் யூதாஸ் 2 பேருமே இயேசுவுடைய சீடர்கள் தான். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். நீங்க யூதாஸை பார்த்தீங்கன்னா காட்டி கொடுத்தாரு போடுறாங்க, அடையாளம் சொல்லி கொடுக்குறாங்க, வந்து காட்டி கொடுக்குறாங்க, அடையாளம் காட்டுறாங்க, அவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் முன்னால பேதுரு சொல்றாரு, எனக்கு இயேசு யாருன்னு தெரியாதுன்றாரு, மறுதலிக்கிறார், சபிக்கிறார், சத்தியம் பண்றாரு. ஆனா தவறு என்று உணர்ந்த மாத்திரத்திலே இயேசுவை முகத்தை தரிசித்த மாத்திரத்திலே உடனே அழுது மனம் திரும்பினார். அதனால இந்த பேதுருவுக்கு இன்னொரு வாழ்வு கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா அவர் அன்றைக்கு பிரதான அப்போஸ்தலனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு பெரிய பிஷப்பா இருந்தாருங்கிறாங்க அந்த நாட்களிலே. இயேசுவுக்கு பின்னால அவர் தான் சீசர்களுக்கு வழிநடத்தினாருங்கிறாங்க. அவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்க்கையை இந்த பேதுருவுக்கு கிடைச்சது, மகள் இந்த பேதுருவுக்கு கிடைச்சிச்சு. ஆனா யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்தாங்க போட்டு அவர் மனத்துல இருக்கு. அவர் உணரல, சுயநீதியிலே அவர் யோசிக்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு,
பார்த்து யோசிக்க வேண்டும். தேவன் நமக்கு தவறுகளை உணர்த்தும் போது நாம் திருந்த வேண்டும். வேதத்தை வாசிக்கலாம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துற மனுஷன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். அப்ப கர்த்தர் சில தவறுகளை நமக்கு சுட்டி காட்டும் போது, பாவங்களை சுட்டி காட்டும் போது இது நமக்கு தாங்க ஓடணும். ஆண்டவர் எனக்கு தான் சொல்றாரு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் சொல்றோம். என்ன நடக்குது? கொஞ்சம் திருந்திருந்தான வேத வசனங்களை சொல்லி கொடுத்தா இது அவருக்கு அர்த்தம் பண்ணிக்கிறோம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் வந்துன்னா நீங்க வந்துட்டாங்களா திரும்பி பார்த்து இது அவங்களுக்கு வந்து கர்த்தர் அவங்களுக்கு பேசுறாரு. நமக்கு இருக்கிற உணர்வு நமக்கு இல்லை. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கே புரி வச்சு பேசுறாரு. நம்ம சபையில நடந்திருக்கு. பாஸ்டர் எப்படி அவர் எனக்கு தான் பிரசங்கம் பண்ணாரு அப்படின்னா, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணாம கதவுக்கு ஜனலுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். ஆனா நம்ம என்ன செய்யணும்? தவறு என்பதை ஏற்றுக்கொண்டு திருந்த வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களை குற்றப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்துவதற்கோ தள்ளி விடுவதற்கோ தவறை சுட்டி காட்டவில்லை, நம்மளை சீர்திருத்துவதற்காக சொல்கிறார். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம தியானிச்சது போல ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும், அதாவது நல்ல வார்த்தை சேஸ்டரி நம்மள என்ன சோதிக்கிறது கிடையாது. போன வாரம் தியானிச்சேன். டீச்சர் வந்து சிக்ஷை 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 போட்டு தமிழ்ல சிக்ஷிக்கிறது. எதுக்காக சிக்ஷிக்கிறாங்க? திருந்தனுங்கிறதுக்காக, தண்டனை கொடுப்பதற்காக, நம்ம வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்காக சிக்ஷிக்கிறார்கள். அதைத்தான் வேத வசனம் செய்கிறது, அதைத்தான் கர்த்தர் செய்கிறார், அதைத்தான் போதகர்கள் சொல்லுகிறோம். நீங்க செய்யறது தப்புனா தப்பு தான். சில பேருக்கு தெரியறது இல்லை. சில பேருக்கான இந்த வாலிப பிள்ளையோட எவ்வளவோ பேசியிருக்கேன், கேட்க மாட்டாங்க. ஒரு தங்கச்சி நான் போய் நைட்ல உட்காந்து அவங்க பேசுறேன், டேய் நீ பண்ணது தப்பு, நீ திருப்பி சொல்லிட்டே இருக்க. அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் விஷயத்துல என்னை பைத்தியக்கார மாதிரி. ஒரு நான் கல்லூரியில் வேலை செய்யும் போது ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் நான் இன்சார்ஜா இருந்தேன். அவங்கெல்லாம் என்னை விட பெரியவங்க, நான் அவங்களோட வயசு சின்னவன். ஒரு பையன் நைட்ல 12 மணி 1 மணி தான் வருவான். அவனை குறித்து நிறைய ரிப்போர்ட் வந்துட்டே இருந்துச்சு, மன்றமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் ஒரு நாள் இரவுல தூங்காம ஹாஸ்டல் உட்காந்துருந்து, ஹாஸ்டலுக்கு இன்சார்ஜ் நான் இதுக்கு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உட்காந்துருந்தேன். வந்தான், எங்க போனேன்னு கேட்டேன். ஊழியத்துக்கு போனேன். ஊழியத்துக்கு நான் 12 மணிக்கு ஊழியர்னா ஆத்ம பாரம், அங்க போனேன் இங்க போனேன்னா அது இதெல்லாம் கிடையாது, 10 மணிக்குள்ள மேலே ஹாஸ்டல் வரணும் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் அவங்க பாஸ்டர் உங்களுக்கு தெரிய சார், உங்களுக்கு அதுக்குள்ள ஒன்றும் தெரியாது என்ன சொல்றாங்க. என்ன அவன் சொல்றான், நான் வாத்தியாரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான், உங்களுக்கு அந்த பத்திலாம் தெரியாது, காதல்னா என்ன தெரியாது, லவ்னா உங்களுக்கு என்ன தெரியாது, அது வாழ்க்கையில் ஒருமுறை தான் வரும், அது சரியாக பயன்படுத்தி வரணும். எனக்கு அவன் புத்தி. அடுத்த நாள் பிரின்சிபல்கிட்ட சொல்லி அவன் வீட்டுக்கு போட அனுப்பி விட்டேன். தேவையான பையன் அனுப்பி விட்டேன் பெட்டி கட்டி. அவன் என்ன செஞ்சா தெரியுமா? ரொம்ப ஞானமா சில காரியங்களை செஞ்சு அவன் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்காம, பெற்றோருடைய வார்த்தையை கேட்காம, போதருடைய வார்த்தையை கேட்காம நாம செய்யறது ரொம்ப சரி, ரொம்ப ஞானமா செய்யணும், யாருக்கும் தெரியாத அறிவாளி அப்படி இப்படின்னு நினைச்சு சில காரியங்களை செய்கிற அநேகர் தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறார்கள். பின்னால் அவங்களால மனம் திரும்புவது கூட வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. பைபிள்ல போட்டிருக்கு, ஏசா கண்ணீர் விட்டு அழுதார் தானே, கண்ணீர் விட்டு அழுதும் மனமாறுதலை காணாமல் போனான்னு போட்டிருக்கு. காலம் கடந்த பின்னால நீங்களான அழுது பிரயோஜனம் இல்லை. திருந்த வேண்டிய நேரத்தில் திருந்தாம, சரிப்படுத்த வேண்டிய நேரத்தில் வாழ்க்கையை சரிப்படுத்தாம பின்னால அழுகிறதுனால ஒரு ஒன்றுமே நமக்கு கிடைக்காது. தேவனுடைய வார்த்தை நம்ம புத்தி சொல்லும் போது கர்த்தர் நம்மளோடு பேசினார் வச்சு நம்மளை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்திலே நமக்கு குறைவுகள் இருக்கலாம், ஒவ்வொரு விதத்திலே நம்ம வேதம் விலகலாம், தவறு செய்யலாம் மனிதர்கள். அப்ப கர்த்தர் எப்போ நமக்கு உணர்த்துறாரோ அந்த நேரத்தில் ஆண்டவரே என் தவறை ஏற்றுக்கொள்கிறேன், என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வருவோம்னா கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். உங்களை
மனம் திரும்புவதற்கு முதல் படி என்னது? நான் தவறு செய்தேன் என்பதை ஒத்துக்கொள்ளணும். பெரியவங்க சொல்லும் போது விளக்கம் சொல்லிட்டு கூடாது, காரணம் சொல்லிட்டு கூடாது. தவறுனா தவறு சுட்டி காட்டுறாங்களா, ஆமா தப்பா சொன்னீங்க. நீங்க தவறு ஒத்துக்கொண்டீங்கன்னா அந்த நிமிஷத்துலயே அது எல்லா பிரச்சனையும் சாவாங்க. சொல்லுங்க, புரியுதா? ஆனா அதை மறைக்கிறதுக்கு நினைச்சீங்கன்னா பொய் மேல பொய் சொல்லணும், வியாபாரம் மேல வியாபாரம் பெருகிட்டே தான் போகும். ரொம்ப லேசு. நான் செய்த தவறுதான், மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. தேவனும் நம்மளுக்கு எடுத்து கட்டுவார், மனுஷனோட உறவு முறையும் சரியா இருக்கும். ரெண்டாவது காரியம், யாருக்கு விரோதமாய் நம்ம செஞ்சோமோ, யாருடைய இருதயம் பாதிக்கப்பட்டதுக்கு நம்ம காரணமா இருந்தோமோ அவங்க இடத்துல போய் நம்ம மன்னிப்பு கேட்க வேண்டும். அறிக்கைக்கு மன்னிப்பு கேட்க. ஒருத்தர் திட்டோம் அல்லது ஒருத்தர் கூட சண்டை போட்டோம், ஒருத்தரை பத்தி தேவையில்லாத பேசிட்டோம்னா அந்த எந்த மனுஷன் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க இடத்துல போய் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். முன்னாடி தான் கேள்விப்பட்டிருக்கேன், சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் சுய பரிசோதனை பண்ணி பார்க்க சொல்லி தவறு செய்தவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்க. திருவிருந்தாளர்கள் இன்னைக்கு பல சபைகள் இருக்கிறது. எந்திரிச்சு முதல்ல சாட்சி சொல்லணும். நான் எல்லாரோடையும் ஒப்புரவா இருக்கேன், எல்லாரோடையும் சமாதானமா இருக்கேன், தேவரோடு சமாதானமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா திருவிருந்தே இருக்கணும். நம்ம சபையில அப்படி சொன்னா என்ன? திருவிருந்த வருஷத்துல ஒரு நேரம் நடத்த முடியாது. யோசனை. ஆனா அதுதான் குறை, அதுதான் நேரம் போகுது. நல்ல ஞாபகம் இருக்கு, காலேஜில் கூட நடந்துச்சு. அப்போ ஒரு பையன் சொல்றான், நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது பக்கத்து பையனுடைய பென்சில் எடுத்துட்டேன். உடனே அந்த அண்ணன் சொல்றாங்க, உடனே அவங்க லெட்டர் எழுதி போடு, உன்னை பென்சில் எடுத்துட்டேன், அந்த பென்சிலுக்கான காசை நான் கொடுத்துட்றேன், இப்போ 15 வருஷம் கழிச்சு அப்படின்னு லெட்டர் போடு, மன்னிப்பு கேளு. அப்பதான் கர்த்தரோட மன்னிப்பு தேவனோட ஒப்புரவாக முடியும் சொல்றான். நான் கல்லூரியில் பார்த்துருக்கேன், அண்ணம்மா சொல்லியிருக்காங்க, அங்க ஆர்டர் ஏற்றுக்கொண்டவங்க உங்க அம்மா அப்பாவுக்கு லெட்டர் போடு, உங்க அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேளு. நம்ம எப்படி இருக்கோம்? அம்மா அப்பாவை எதுக்கு நின்று எதுக்கு பேசி சண்டை போட்டு திட்ட ஆட்கள் இருக்கும், கீழ்படியாத ஆட்கள் இருக்கும். ஆனா வேதத்தின்படி முதல்ல நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களிடத்திலே போய் அதை அறிக்கையிட்டு யாருக்கு எதிராக பேசணுமோ அவங்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மூன்றாவதாக அந்த செய்த அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. ஒருத்தர் கோபம் பேசினோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த தவறுன்னு உணர்ந்ததுக்கு பின்னால அப்படி பேசவே கூடாது. ஒரு செஞ்சது தவறு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா மன்னிப்பு கேட்டோம்னா அதுக்கு பிறகு அதை செய்யக்கூடாது. மூன்றாவது காரியம். நாலாவது, அந்த 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 பாவத்தை குறித்த ஒரு வெறுப்பு நமக்குள்ள இருக்கு. திரும்ப அது வரவே கூடாது. பாவம் செஞ்ச உணர்ந்தோம் திருந்திட்டோம் அப்படின்னா அது மேல ஒரு வெறுப்பு நமக்கு இருக்க வேண்டும், அது பக்கத்துல போயிடக்கூடாது. சில ஐயாமா சொல்றதை கேட்டிருக்கேன், ஒரு காலத்துல நான் குடிச்சிட்டு இருக்கேன், சிகரெட் பிடிப்பேன், இப்ப குடிக்கிற ஆளை பார்த்தாலே கோபம் வருது, குடிக்கிற ஆளை பார்த்தாலே வெறுப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய தீர்மானம், தேவன் அவங்களை நடத்துற விதம் அதை வெறுக்க வைத்திருக்கிறது. ஒரு காலத்துல அதுக்குள்ளதான் இருந்தாங்க. என் ஃப்ரெண்ட் சொன்னா, பழைய காலத்தை திரும்பி யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. பண்ணி இந்த சேத்துக்குள்ள நடந்த மாதிரி கிடந்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இப்பதான் தெரியுது எவ்வளவு மோசமா இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி நம்ம வாழ்க்கையா அந்த அளவுக்கு வெறுப்பு பழைய பாவத்தின் மீது நமக்கு உண்டாக வேண்டும். ஐந்தாவதாக, எதிர்காலத்திலே அப்படிப்பட்ட பாவங்களை செய்து விடாதபடிக்கு அந்த வழியிலே போகாம நம்ம மாற்று பாதை நடக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த வழியிலே போக மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுத்து நீங்கள் வாழ வேண்டும். அதுக்கு பேர் தான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தான் ஒப்புரவாதத்துக்குள்ளாய் நடத்தும், சமாதானத்துக்குள்ளாய் உங்களையே நடத்தும். அவ இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவை. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எக்கால பண்டிகையிலிருந்து இந்த குற்ற நிவாரண பண்டிகை வரைக்கும் இடையில இருக்கிற இந்த 10 நாளையும் இருந்தாங்க செய்யறாங்க. உட்கார்ந்து நம்மளை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று ஆராய்ந்து
ஆராய்ந்து பார்த்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோமோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் சொல்றது வேதத்தின்படியான இஸ்ரவேலர்கள். சரியா? இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை சொல்லல, அவங்க தந்திரமா வேலை செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றது வேதத்தின்படியான இஸ்ரவேலர்கள். இந்த வேதத்தின்படியான இஸ்ரவேலர்கள் தங்களை தாங்களே ஆராய்ந்து பார்த்து தங்களை சரிப்படுத்திக் கொண்டு மனுஷரோட ஒப்புரவாக்குறார்கள். நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, அல்லது மாமா மாமியார், கூட பிறந்தவங்க, நம்முடைய பெண் கொடுத்து பெண் எடுத்தவங்க, நம்முடைய நெருங்கிற சிநேகிதமாறு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களோட ஒரு உறவு முறை நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாரோட எல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது யோசிச்சு பாருங்க. யாருக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கணும், யாரும் பேசக்கூடாத வாழ்க்கையில பேசணும், கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. அதெல்லாம் நம்ம ஒப்புரவானதான் தேவனோடும் ஒப்புரவாக முடியும். மனுஷனோடும் ஒப்புரவாக வேண்டும், தேவனோடும் நம்ம ஒப்புரவாக வேண்டும். இங்கே ஒரு வசனத்தை நான் ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24. நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அது ஈக்குவலா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வாசிங்க. நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயெனில், அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நீ காணிக்கை போடுறதுக்கு வர்றோம், வரிசையில் வரோம். அப்ப ஆண்டவர் உணர்த்துறாரு. என்ன உணர்த்துறாரு? வசனத்தை கவனிங்க. நான் இதுவரைக்கும் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று நைட்டு படிக்கும் போது எனக்கு கருத்து வேற வந்து சொல்லிக் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்தபோது, காணிக்கை போட வர்றோம், அப்படி வரும்போது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாய் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை புரியுது நினைக்கிறேன். உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு. நான் என்ன இதுவரை நினைச்சிட்டு இருந்தேன்னா, நமக்கு யாரும் கிடையாது வருத்தம் இருந்துச்சுன்னா நம்ம போய் அவங்க மன்னிப்பு கேட்கணும். இங்க வசனம் என்ன சொல்லுது? நமக்கு அடுத்தவங்க மேல வருத்தம் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்ம போய் மன்னிப்பு கேட்கலாம். இங்க கர்த்தர் அதை சொல்லல, உன் மேல உன் சகோதரனுக்கு வருத்தம் இருந்துச்சு. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நம்ம பேர்ல நம்ம சகோதரனுக்கு ஏதாவது வருத்தம் இருக்குது, ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா, அது உன் காத்துக்கு வந்துச்சுன்னா நீ காணிக்கை போட வேண்டாம்ப்பா. இந்த வார்த்தை பாருங்க, பலிபீடத்தின் முன் காணிக்கையை கர்வமா சொல்றாரு. காணிக்கையோடு கொண்டு போக சொல்லல, நம்ம கொண்டு வீட்டுக்கு போயிடலாம். ஆனா அவர் சொல்றாரு, காணிக்கை என்ன செய்ய வச்சு உள்ள போனால காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு ஒரு சகோதரனை ஒப்புரவாகி பின்பு வந்து ஒரு காணிக்கை செலுத்து. புரியுதா? இப்ப நம்மளை பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம மேல எவ்வளவு பேருக்கு கோபம் இருக்கு, எவ்வளவு பேருக்கு வருத்தம் இருக்கு, எவ்வளவு பேர் நம்ம மேல குறை வச்சிருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நம்ம வந்து காணிக்கைப்படியில காணிக்கையை போடுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். காணிக்கை கொண்டு வந்து டேபிள் வச்சு போது எங்க போன சர்ச்சில் உட்காரக்கூடாதுன்னு அர்த்தம். போய் என்ன செய்யணும், எங்க கண்டுபிடிச்சு, அப்போ என் பேர்ல உனக்கு ஏதோ வருத்தம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரோட சொல்லி ஒப்புரவாகி அதுக்கு பிறகு அடுத்த நாய்க்கு வந்து காணிக்கை போட்டு பார்க்கிறார். வசனம் புரியுதா? இன்னைக்கு நமக்கு மற்றவங்க மேல வருத்தம் இருக்கோ இல்லையோ, நம்ம மேல அநேகருக்கு வருத்தம் இருக்குது, அநேகருக்கு குறைகள் இருக்குது. நம்ம எப்படி சரி பண்றது? அதான் அந்த வேதம் சொல்லிக் கொடுக்குது. நீயா போய் என்ன செய்யணும்? ஒப்புரவாக. நீங்க ஆதியிலே தேவன் ஒரே ஒரு குடும்பத்தை படைச்சார், ஆதாம் ஏவாள். இன்னைக்கு நம்ம சபையில் நிறைய பேர் இருந்தா கூட இந்த கொரோனா காலங்களால கொஞ்சம் பேர் வந்தா போதும்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? அதான் கொஞ்சம் பேர் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், வேற ஐடியா பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த நாட்களை யோசிப்பாங்க, இருந்தது ஒரே ஒரு குடும்பம் தான். ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஆதாம் ஏவாள் தவறு செய்து விட்டாங்க. உடனே அவங்க போய் தேவ சமூகத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் மரத்துக்கு நல்லா ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே ஆண்டவர் அவங்களை தேடி வந்தார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் தானே தவறு செஞ்சாங்க, அவங்க வந்து என்ற மன்னிப்பு கேட்கட்டும்னு சொல்லல. ஆதாமும் ஏவாளும் மனம் திரும்பட்டும்னு சொல்லல. தேவன் இயேசு கிறிஸ்து
அவனை தேடி போனார். இதுதான் தகப்பனுடைய அன்புங்கிறது. தவறு செய்தவரை இவர் தேடி போறார், தவறு செய்தவன் இங்க வரல. அப்ப என்ன அர்த்தம்? நாம தான் அடுத்தவங்களை தேடி போறோம். நீங்கள் நானும் கர்த்தரை அறிந்திருக்கிறோம்னா, நமக்கு விரோதமாய் ஒருத்தவங்க தவறு செஞ்சிருக்காங்க, ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்கன்னா நாம அவர்களை தேடி போக வேண்டும். அவன் தானே தப்புன்னா, அவன் தானே அப்படி பேசினான், அவங்க வந்து இந்த மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. நாம சொல்லாம நாம போய் அவங்களே நமக்கு எதிராக என்ன செஞ்சிருந்தாலும், என் மேல வருத்தம் தான் மன்னிச்சுக்கோங்க, குற்றம் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், தேவ சமூகத்துல இருதயத்துல சமாதானம் வேணும், என் ஆவியில சமாதானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் என்ன செய்யணும்? அவங்களிடத்துல ஒப்புரவாக வேண்டும். நம்ம கதை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அதான் வேத வாக்கியம் சொல்றது, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைபாடு என்று அங்கே நினைவு உண்டாகுது. அப்போ ஒப்புரவாகுதல்ல முதல் படி மனம் திரும்ப வேண்டியதுதான். மனம் திரும்பித்தான் நம்ம ஒப்புரவாக முடியும். அப்படி ஒப்புரவாகும் போது மனுஷனோடையும் ஒப்புரவாகணும், தேவனோடையும் ஒப்புரவாக வேண்டும். இப்ப நேரம் இல்லாதபடினால நான் வேகமாக எனக்கு கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எக்கால பண்டிகைக்கும் இந்த குற்ற நிவாரண பலிக்கு இடையில இந்த வேலையை செய்யறாங்க. இதுல அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்ல ஒப்புரவாகுதல். இந்த ஒப்புரவாகுதல் வேணும்னா அதுக்கு மன திரும்புதல் வேணும். இந்த மன திரும்புதலுக்கு பின்னால ஒப்புரவாகும் போது அங்க எல்லாத்தையும் சீர்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரிகான்சிலேஷன் சொல்றாங்க. ஒப்புரவாகுதல்னா ரிகான்சிலேஷன். இந்த ரிகான்சிலேஷன் வேணும்னா we have to repent. ஃபர்ஸ்ட் மன திரும்புதல், ரிபெண்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும். ரெண்டாவது we have to repair our life. நம்முடைய வாழ்க்கையை ரிப்பேர் பண்ணணும், சரிப்படுத்த வேண்டும், சீர்படுத்தணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, தேசத்துக்கு அடுத்த காரியமாக சரி, ஊழியத்துக்கு அடுத்தமாக இருந்தாலும் சரி, அதுல அநேக ரிப்பேர் வருகிறது. காரணம் நம்முடைய தவறுனாலே. அப்ப இந்த ரிப்பேரை சரிப்படுத்தணும், சீர்படுத்த வேண்டும். நம்மள சொன்னா சீர்படுத்தணும். அப்போ மனம் திருப்பி சீர்படுத்தும் போதுதான் இந்த ஒப்புரவாகுதல் உண்டாகும். ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஒப்புரவாகுதல் இல்லாம ஆசீர்வாதம் இல்லை. தேவனோடு ஒப்புரவாகாம அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற முடியாது. மனுஷனோடு ஒப்புரவாகாம தேவனோடு ஒப்புரவாக முடியாது. அவ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். 6 மாசம் இடைவெளிக்கு பின்பற்றி சபைக்குள்ள இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க இப்ப ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த 6 மாசம் சபை கூட்டப்படுறதுக்கு காரணம் என்ன? முதல்ல நம்ம தான் காரணம். ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நெஞ்சில கையை வச்சுட்டு அவங்க ஆண்டவர்கிட்ட அழுது புலம்புவாங்க. ஆண்டவரே நான் தவறு செஞ்சிட்டப்பா, நீங்க இல்லை, நீங்க எங்க மன்னிங்க, நீங்க என் பாவத்தை மன்னிங்க, நீங்க எனக்கு மறுவாழ்வு கொடுங்க என்று தம்முடைய உணர்வை தேவ சமூகத்திலே கொண்டு வாங்கினார். இன்னைக்கு கூட எருசலேமிலே அங்கே இடிக்கப்பட்டதுல மீறி இருக்கிற அந்த புலம்பலின் சுவரை போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெப குறிப்பு எழுதி வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. புலம்பலின் சுவர் புலம்புறாங்க, ஆண்டவரே ரட்சிங்க ரட்சிங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நீங்கள் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த வாழ்வில் இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றுங்க, என் தவறுகள் அறிஞர்களே என்னை சரிப்படுத்துங்க, மனுஷனோடும் உம்மோடும் ஒப்புரவாக எனக்கு பரந்தாங்க கத்துட்டு கேட்போம். பொதுவாக வாக்குத்தத்த வசனங்களை கேட்கிறது அப்படி சந்தோஷமா இருக்கும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை கேட்குவார், நம்மளை உயர்த்துவார், தாக்குவார், தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் அப்படி செய்கிறவர், அது எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் நாங்கள் வாழ்க்கையை சரிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. தேவனோடு ஒப்புரவாகாம மனுஷனோடு ஒப்புரவாகாம தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நாங்கள் சோதிக்க முடியாது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு நாளும் சபை கூடி வரலன்னா அதுக்கு நாங்களும் ஒரு காரணம் தான், நானும் ஒரு காரணம் தான், என்னை மன்னிச்சிருக்கேன். இந்த சமாதான கேள்விக்கு நானும் ஒரு காரணம் தான். இன்னைக்கு நெகேமியா சொல்றாங்க, எருசலேமிலே அழகு பிடிக்கப்படுதுங்கிற செய்தி வருது. உடனே நெகேமியா உட்கார்ந்து அழுது புலம்பி அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நானும் என் தகப்பன் வீட்டார் பாவம் செய்தோம். எருசலேமிலே அழகு பிடிக்கப்பட்டுச்சு. இங்க இதுல அழகாக உட்கார்ந்து இருக்கிற நெகேமியா சொன்னாரு, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம்.
தேசத்துல செய்தி வருது, உலகத்திலேயே ஒவ்வொரு நாளும் அதிகமாய் கொரோனா பரவுகிற நாடு இந்தியா. நம்பர் 1 வந்துச்சு. மரண விகிதத்திலே அப்படிதான் பெருகிட்டே வந்துச்சு. ஊருக்குள்ள பல விதமா சொன்னாங்க. நம்ம அப்படி இப்படின்னு சொன்னாலும் புள்ளி வர கணக்கின்படி நாம தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கோம். பொருளாதாரத்துல ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சு நம்ம தேசம். சுதந்திரத்துக்கு முன்னால கூட இப்படி இருந்துச்சா தெரியாது. வெள்ளக்காரன் கொள்ளைச்சிட்டு போனதோட கூட இந்த அளவுக்கு கிடையாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு பொருளாதார நிலைமையில இருக்கிறோம். சம்பளம் கொடுக்க முடியல, ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது நிறுத்தி வச்சுட்டாங்க, கேஸ் என்று கொடுக்க வாங்கலாம் அப்படி கிடையாதுட்டாங்க, எல்லாம் கிடையாதுட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு தேசம் போயிருக்கிறது. நம்ம யாரையோ போல சொல்லி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது நாமளும் அதுக்கு ஒரு காரணம். நம்ம ஜெபிக்கிற ஆண்டவரே எங்க பாவங்களை மன்னிங்க, எங்களை சரிப்படுத்துங்க, எங்க தேசத்துக்கு ஒரு சேவத்தை தாங்க. நீங்கள் நான் ஆண்டவரை கேட்க வேண்டியதாக இருக்கிறோம். நம்ம தேவ சமூகத்திலே நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு ஆண்டவரே எங்க தேசத்தை காப்பாற்றுங்க என்று அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி வேண்டிக் கொண்டோம்னா தேவன் தேசத்துக்கு ஒரு பெரிய அழிவில் இருந்து ஒரு மீட்பை ஆண்டவர் கொடுக்க முடியும். அவன் இன்னைக்கு வந்திருக்க நாம இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுவோம், கர்த்தர் சமூகத்துல கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். எங்கேதான் நம்ம தவறு செய்திருக்கிறோம், எங்கேதான் நம்ம மீறி இருக்கிறோம், ஆராய்ச்சி பார்ப்போம். ஜோமனமா இல்லை நம்ம தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். கர்த்தரை முகத்தை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் மாறாதவர், அவருடைய வார்த்தைகள் மாறாதது. அவர் 2000 வருஷங்களுக்கு முன்னால இந்த பூமியிலே மனுஷனாய் வந்து 33 ஆண்டு காலம் இந்த பூமியிலே சுற்றித்திருந்து கர்த்தாவை சிலுவையிலே அவர் நமக்காய் ரத்த சிந்தி மரித்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நம்மளை தூக்கி எடுத்து உங்களை என்னையும் வாழ்க்கை கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் இருந்து நம்மளை சுத்திகரிக்கும். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் புரிய போகவும் இல்லை. ஆனால் நம்முடைய அக்கிரமங்களே அவருக்கும் நமக்கு இடையிலே பெருஞ்சுவராய் இருக்கிறது. அவருக்கு ஆண்டவரை சொல்லுவோம், ஆண்டவரே தயவாய் நினைச்சிருங்க, எங்க வாழ்க்கையில சமாதானம் இருந்தாங்க, நான் உண்மையாய் மனதிரும்ப ஒரு ஆண்டவரே கத்தர் சொல்லுவோம். ஒருவேளை இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறவங்களோடு கூட யாருடையாவது கஷ்டம் இருக்குமானா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே என் குற்றங்களை மன்னிங்கப்பா, என் குறைகளை மன்னிங்க, அவங்களுக்கு கூட தவறாக பேசுனத கோபமா பேசுனத மன்னிச்சிருங்க. நான் கேட்போமா? ஸ்தோத்திரம், தேங்க்யூடா, தேங்க்யூ ஜீசஸ். நாம ஆராய்ச்சி பார்க்கலாம். குற்றக்குறைகளை தேவன் மன்னிக்கும்படி தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நம்முடைய பாவங்களே நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு நமக்கு இடையில ஒரு பெருஞ்சுவராய் நிற்கிறது. நம்முடைய குறைவுகள் தான் ஆசீர்வாதம் குறைவுக்கு காரணம். அவனுக்கு ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை சுத்திகரிங்கப்பா, ரத்தத்தினாலே கழுவுங்க, நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், திரும்பி வர விரும்புகிறேன், மனுஷனோடு உம்மோடு ஒப்புரவாக விரும்புகிறேன், இந்த வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறேன், ஆண்டவரே சீர்படுத்த விரும்புகிறேன். எப்பொழுது நம்ம சீர்திருத்தம் உண்டாகும், மனம் திரும்பி ஒப்புரவானதான் நம்ம வாழ்க்கை சீர்படும். தேவன் நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய கரங்களை அப்படியே கொடுக்கலாமா? யாராவது ஒருங்கிற சுருக்கமாய் சதத்தை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சக மனிதரோட, குடும்பத்தோட, சொந்த பந்தங்களோட, சிநேகிதரோட, சபையாரோட ஒப்புரவாகவும் தேவனோடு ஒப்புரவாகி சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவும் கிருபை செய்யும்படிக்கு யாராவது ஜெபிக்கலாம். அநேக நாட்களுக்கு இடைவெளி அப்புறமாக தேவை செய்வதன் காரணமாக அன்றைய எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் குற்றங்கள் விதமாக விதமான பாடுகளை நாங்கள் அனுபவிப்போவதில்லை. அன்றைய அநேக காரியங்களை நாங்கள் சீர்படுத்த வேண்டிய ஒவ்வொரு காரியம் உண்டானவரை நாளை நாங்கள் சீர்படுத்தவும் ஒவ்வொருவாகவும் அன்றைய கட்டுப்படுத்த நன்றி செலுத்தவும் மனிதர்கள் மத்தியில் சீர்படுத்தவும் அன்றைய தேவனத்தில் சீர்படுத்தவும் அன்றைய உதவி மாற்றி இந்த வசனத்தை கொடுத்த நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையை கடைபிடித்து சரியான பாதையை கடந்து சென்றாண்டவரே எவரே காயப்பட்ட மனவாட்டிகளை அப்படியே செய்து அவர்களை கல்வித்தவர்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்துவாப்பா, கடையில்லாமல் ஆராதிக்கவும் துதிக்கோ எங்கள் மனதை கிருபை பாராட்டும் வழிநடத்தும் ஆசிரியர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல
நான் நேசிக்கிற ஆண்டவரே, இந்த எக்காலத்துடைய நாளிலே பொறுத்து நோக்கி பார்க்கிறோம். நீ சீக்கிரமாய் வரப்போவது நினைத்து நாங்கள் உங்களுக்கு துதிக்கிற கர்த்தாவே, இந்த உலகத்துடைய பாடுகள், வேதனைகள், பிரச்சனைகள், கண்ணீர்கள், நெருக்கங்கள், வியாதிகள் மத்தியிலிருந்து ஒரு விடுதலை தரக்கூடிய உடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வரப்போகிறேன். அவர்களுடைய கிரிகளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய வரப்போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். உங்களை சந்திக்க எங்களை யாருக்கும் பலன்தாங்க. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்த ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உடைய ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு வாய்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சகலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வர முடியாமல் தனிப்பட்டு போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற சமயத்திலே கொண்டு வாங்க. எல்லா பசுவங்களை செய்தாலும், ஆண்டவரே குடும்பங்களை வசதிகளை செய்தாலும், நாங்களும் அரசாங்க சட்டத்திட்டங்களின்படி சரியாய் இந்த ஆராதனை நடத்தும்படிக்கு எங்களுக்கு பலன்தாங்க. இந்த கொரோனாவிலிருந்து ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் சிறியோரை பெரியோரை தன்னை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர்களோடு கூட இருந்து ஆண்டவரே மகிமையாக செய்யுங்க. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கரம் வைத்து தனித்தனியாக ஆஸ்வதிக்கும்படி செய்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தொடர்ந்து நடத்துங்க. எல்லா கணத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கென்று எடுக்கிறோம். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் சந்தோஷமும் நம் யாவரோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. ஆமென். அல்லேலூயா, துதி மகிமை